மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. கஞ்சி மட்டும் தான் குடிப்பியாடி? நான் ஒன்னும் ஹைஸ்கூல் டீச்சர் இல்ல, அங்கன்வாடியில ஹெல்ப்பரா தான் இருக்கேன். அரசு அமைப்புல கம்மியான சம்பளத்துல வேலை பார்க்கற ஒரு வேலைக்காரி. என்னால இது மட்டும் தான் பண்ண முடியும். இத சாப்பிட்டு என் நாக்கே செத்து போச்சு. அப்படின்னா நீங்க படியேறி உங்க வீட்டுக்கு போங்க. அங்க ஆப்பமும் கோழிக்கறியும் செஞ்சு வச்சிருக்காங்க. வாசப்படியில போய் ஒரு பிச்சைக்கார மாதிரி கையை நிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. என்ன போறீங்களா? நான் எதுக்கடி போகணும்? அப்படின்னா வாயை முடிக்கிட்டு இந்த கஞ்சி குடிச்சிட்டு பேசாம படுங்க. எனக்கு இப்ப வேண்டாம். சாப்பிடுங்க, எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு. வேண்டாம்னு சொல்றேன்ல, எடுத்துட்டு போடி அந்த பக்கம். கிச்சன்ல 10 நிமிஷம் கியூல நின்னுதான் நான் இதை சமைச்சு எடுத்துட்டு வந்தேன். இது உங்களுக்கு வெறும் சாதாரண கஞ்சி தான். ஆனா இந்த பாத்திரத்துல செய்யறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? அது உங்களுக்கு தெரியாதுல. இப்படி ஈஸியா நீங்க தட்டி விட்டு சந்தோஷப்படுறீங்க இல்ல? ஒரு நாள் பட்னியா இருங்க, அப்பதான் நீங்க தட்டி விட்ட சாப்பாடோட அருமை என்னன்னு உங்களுக்கு புரியும். இப்படி என்ன தினம் டார்ச்சர் பண்றதுக்கு பேசாம கொன்றுடி. வர்ற வழியில விஷத்தை வாங்கிட்டு வந்து சாப்பாட்டுல கலந்து எனக்கு தெரியாம கொடுத்துரு. ஆனா நானா சாக மாட்டேன். என்ன கொல்லணுண்டி. அது உன்னால முடியுமா? ஒரு மனுஷனுடைய உயிர் எடுக்க 10ல இருந்து 30 செகண்ட் வரைக்கும் போதும். ஆனா ஒரு உயிரை மனுஷனா மாத்துறதுக்கு அதுக்கு ரொம்ப காலம் ஆகும். நான் இப்ப அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக தான் ஒரு உயிரை என் வயிற்றுலையும் இன்னொரு உயிரை இந்த கட்டிலையும் வச்சு நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்ப சாரியை மாத்திட்டு போறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. அது மட்டும் இல்லாம அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு என்ன அழக வேண்டி கிடக்கு. நீங்க கோவத்தை அப்படியே வச்சுக்கோங்க. திரும்பி வந்து நான் அதை எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். என்ன இப்படி உத்து பாக்குறீங்க? என்ன யாருன்னு தெரியலையா? வந்தவங்கள உள்ள வர சொல்லி சொல்லலாமே. நாம 2 பேரும் நேர்ல பார்த்ததே இல்ல. ஆனா சமிலி எனக்கு நல்லா தெரியும். சூரஜோட மொபைல்ல நான் போட்டோஸ் பார்த்திருக்கேன். சூரஜ் என்ன பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்காரான்னு தெரியல. நான் மீரா. சூரஜ் இன்னும் ரெடி ஆகலையா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல ஆளுதான். நான் கார் எடுத்துட்டு வருவேன், நீங்க ரெடியாய் வெளியில வந்து நில்லுங்கன்னு சொன்னேன். ஹாய் சூரஜ். ஹாய்.
நீ எனக்கு ஃபோன் பண்ணவே இல்ல. அது சரி, நீ 8:30 மணிக்கு ரெடியாகி வெளில நிக்கிறேன்னு தானே சொன்ன. அதான் நான் ஃபோன் பண்ணல. போலாமா? நான் இன்னும் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடலையே. ஓ, அப்ப இவ்வளவு நேரம் என்னதான் பண்ணிட்டு இருந்த? கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகலாம்ல. இங்க பாரு, நீ டென்ஷன் ஆகாத. காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே நான் அவனை வாடா போடான்னு தான் கூப்பிடுவேன். மீரா வாங்க, நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கிறேன். எனக்கு வேண்டாம், நான் சாப்பிட்டேன். புருஷனுக்கு கொடுத்தா போதும். அப்ப நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். வா. நான் எல்லாத்தையும் டேபிள்ல எடுத்து வச்சிருக்கேன். நீயே சாப்பிடு, எனக்கு பசி இல்ல. நான் சாப்பிடலங்கிறதுக்காக நீ சாப்பிடாம இருக்காத. அப்புறம் ஒர்க் ஷாப்ல இருந்து கார் ரெடி ஆகல அப்படின்னா சாயந்தரம் வீட்டுக்கு லேட்டா தான் வருவேன். சூரஜ் லேட்டா வருவாருன்னு கவலைப்படாதீங்க. கார் ரெடி ஆகலன்னா நான் கொண்டு வந்து விட்டுடுறேன். ஒரு 5-6 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா டிரைவ் பண்ணும், அவ்வளவுதான். இவனுக்கு தானே, நான் பாத்துக்கிறேன். போலாமா? இங்க பாருங்க, இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு. 9:30க்கு HR வருவாங்க. ஒரு 5 நிமிஷம் லேட்டா போனா MD சத்தம் போடுவாரு. அதனாலதான் உங்க வீட்டுக்கு வந்து டீ கூட குடிக்காம போறேன். அடுத்த வாட்டி வரும்போது சமிலி எனக்கு சூப்பரான டீ குடுக்கணும். ஓகே, போலாமா? போயிட்டு வரட்டா சமிலி? சூரஜ், இப்போ நீ டிரைவ் பண்ணிக்கோ. பாய். என்னம்மா, கிளம்பலையா? என்னன்னு தெரியல, இன்னைக்கு எங்கேயும் போறதுக்கு எனக்கு மனசே வரல. உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? இது வரைக்கும் இல்ல, ஆனா இதே மாதிரி நடந்துட்டு இருந்தா பிரச்சனை வரும். என்னம்மா நீ? சூரஜ் உனக்காகத்தான் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் சகோதரியையும் குடும்ப சொத்து எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்திருக்கான். நீ பண்ண தப்ப எல்லாத்தையுமே மன்னிச்சு கைவிடாம ஏத்துக்கிட்டு இருக்கான். இத புரிஞ்சுக்கிட்டு நீ கொஞ்சம் அவனை அனுசரிச்சுதாம்மா போகணும். ஆனா இந்த காலத்துல இத பிசினஸ் கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா அவ இந்த ரிலேஷன்ஷிப்பை மறைக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அவன மாதிரி 19 கோடிக்கு சொந்தக்காரி இல்ல நீ. குறைஞ்சபட்சம் 500 கோடி சொத்துக்கு சொந்தக்காரி நீ. அனந்தனோட ஒரே பொண்ணு நீ. நீ அங்க திரும்பி போயிட்டேன்னா அது எல்லாத்தையுமே உன்னோட பேர்ல எழுதி வச்சிருவாரு. இந்த அளவுக்கு சொத்துள்ள பொண்ணுங்களை கல்யாணம் பண்றதுக்கு ஆம்பளைங்க கியூல நிப்பாங்க. அந்த கூட்டத்துல என் மேல பாசம் வைக்க ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. பேருக்கு எனக்கு ஒரு புருஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் சூரஜ் ஒன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. அவனை ரொம்பவே லவ் பண்ண. சூரஜ் என்னை ஏத்துக்காம இருந்திருந்தா அனந்த நம்பியாரோட மக என்னைக்கோ எல்லாத்தையும் இழந்திருப்பா. இப்பவும் எல்லாத்தையுமே இழந்தது நீதானே? அத பத்தி நான் நினைச்சு கூட பார்க்க விரும்பல. கொஞ்ச நாளாவே எனக்கு என்ன பயம்னா சூரஜ் என்னை விட்டு விலகி போயிட்டு இருக்காரோ அப்படின்னு. அதுக்கான அறிகுறிகள் என் மனசுல தோணிட்டே இருக்கு. சூரஜ் என்கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கிறதுக்கு இனிமே யார் முயற்சி பண்ணாலும் என்னால தாங்க முடியாது, சம்மதிக்கவும் முடியாது. சூரஜோட கேரக்டருக்கும் இப்ப நீ சொல்றதுக்கும் எதுவுமே ஒத்து போகலையேம்மா. மொபைல்ல மீராவோட கால் வரும்போது நான் அதை ரொம்ப பெருசாவே எடுத்துக்கல. இன்னைக்கு அவங்க இங்க வந்தப்போதான் சூரஜுக்கும் மீராக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்போட டெப்த் எனக்கு தெரிய வந்துச்சு. ஒரே இடத்துல வேலை பார்க்கறவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. நீ அப்படி நினைச்சுக்கோ. ஏன் எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு இத்தனை நாள் ஆச்சுல்ல,
எத்தனை நாள் அந்த மீரா எங்க போயிருந்தா? அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ள இருந்திருந்தா இதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. நீ அதை கவனிச்சிருக்கவே மாட்டம்மா. நம்ம கிட்ட சில தப்பு இருக்குன்னு மத்தவங்களுக்கு தெரிய வரும்போதுதான் நாம பெரிய அளவுல எக்ஸைட் ஆகும். அதை மறைக்கிறதுக்கு, மத்தவங்களோட குறைகளையும் குற்றங்களையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தெரியாமையே மனசு முயற்சி பண்ணுமா. அதுதான் உன்னோட விஷயத்திலயும் இப்ப நடந்துட்டு இருக்கு. சேகரன் மாமா, நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. இது என்னோட மனசு சொல்ற வித்தியாசமான விஷயங்கள் இல்ல. மீராவும் சூரஜும் ரொம்ப நெருக்கமா இருக்காங்க போல. அது நீ நினைக்கிற மாதிரி ஒரு தப்பான உறவு இல்லல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சூரஜ் என்ன பழி வாங்குறாரா அப்படின்னு. நீ ஏமா அப்படி நினைக்கிற? என்ன இருந்தாலும் நான் சூரஜை ஏமாத்தின பொண்ணு தானே. ஒருவேளை பழி வாங்குற என்ன இருக்குமோ, யார் மேலேயே இருக்கிற கோவத்தை தீக்கிறதுக்கோ, இல்ல பிறக்க போற இந்த குழந்தைய நினைச்சோ, இப்படி ஏதாவது ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் என்னை ஏத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா நான் பண்ண தப்ப சூரஜ் அதை மறக்கவே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இன்னொரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க முயற்சி பண்றாரோ. அப்படி உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சானா அவ இந்த ரிலேஷன்ஷிப்பை மறைக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உன்னை கடுப்பேத்தி மனசளவுல வேதனைப்படுத்தாதான முயற்சி செய்வாரு. அப்படி ஒரு எண்ணம் சூரஜ் கிட்ட ஒரு வேலை இருந்தா அதை தீக்கிறதுக்கான தார்மீகமான பலம் என்கிட்ட இல்ல சேகரன் மாமா. நான் பண்ண தப்ப மறைச்சேன். சூரஜோட வாழ்க்கையில உள்ள வந்து அவரோட வாழ்க்கையை நான் தானே நாசமாக்குனேன். நீ தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பிக்காத. ஒருவேளை அவங்க 2 பேருக்குள்ள அப்படிப்பட்ட உறவு இருந்தா அது தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் உங்க அப்பா கிட்ட நீ திரும்பி போயிடு. சூரஜ தவிக்க விட்டுட்டா. உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு தானே அவ இப்போ இன்னொரு பொண்ணை தேடிட்டு போயிருக்கான். அப்படி ஒரு நிலைமை சூரஜ் சைடுல இருந்து வந்துச்சுன்னா நீ எதுக்காக அவனுக்காக காத்துட்டு இருக்கணும்? அவனை தூக்கி போட்டுறணும். உன்னை கை நீட்டி வரவேற்க உங்க அப்பா காத்துக்கிட்டு இருக்காருமா. இல்ல, சூரஜ தனியா விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். ஒருவேளை சூரஜ என்கிட்ட இருந்து யாராவது பிரிக்க முயற்சி பண்ணா நான் ஏதாவது பண்ணி அவளை கண்டிப்பா கொன்றுவேன். வேணாமா? கண்டிப்பா நான் அதை பண்ணுவேன். எனக்கு அந்த வழி மட்டும்தான் இருக்கு. என்ன சொல்லு? எவ்வளவு சத்தம் போட்டு வேணாலும் சொல்லு. யாரும் இத கேட்டு இங்க வர போறதில்ல. என்னோட அப்பா அம்மா மட்டும்தான் என்ன கை நீட்டி இருக்காங்க. முதல் முறையா நீ என்னோட கன்னத்துல அரைஞ்சிருக்க, அதுவும் என் புருஷன் முன்னாடி வச்சு. நீ வேணா அதை மறந்திருக்கலாம், ஆனா என்னால அதை மறக்கவே முடியாது. நான் தான் உனக்கு அன்னைக்கு கொடுத்தேன்ல, அது இந்த அளவுக்கு ஹிட் ஆகும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நான் உன்னை அடிச்சேன், திட்டுனேன், கேவலப்படுத்தினேன். இப்படி நீ பல விஷயங்களை சொல்லிதானே என் தம்பிய நீ எனக்கு எதிராக திருப்பி விட்டுருக்க. அது எல்லாத்தையும் நான் இன்னும் மறக்கலடி. எல்லாத்தையும் என் மனசுல வச்சிருக்கேன். யாரையும் சும்மா விட மாட்டேன். மனசுல வச்சு என்ன பண்ண போறீங்க? உங்களோட தம்பி என் பேச்ச மட்டும் கேட்டு அப்படியே நடந்து பாரு. ஒரு பொண்ணால அப்படி என்ன பண்ணிட முடியும்ன்ற எண்ணம் தானே உங்களை மாதிரி ஆம்பளைங்க யோசனை. இப்ப புரிஞ்சிருக்கோமே எங்களால என்ன செய்ய முடியும்னு. தேவையில்லாம இப்படியே செத்து போயிடாத. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு என்ன கவலைன்னா நீங்க பாலாக்காவோட புருஷன்ற ஒரே கவலை மட்டும்தான். நான் இங்க வாழ்றதுக்கு அந்த ஒரு உறவு முறையும் என் மனசுல இருந்து தூக்கிடுவேன். சும்மா பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன், இனி வரமாட்டேன். இன்னொன்னையும் சொல்லிட்டு போயிடுறேன், இதுதான் முதல் கட்டம். உங்களை இங்க இருந்து ரோட்டுக்கு அனுப்ப போறேன். அதான் 2வது கட்டம். ஒழுங்கா அமைதியா இரு, கூடிய சீக்கிரம் நடக்க போகுது.
உன் அக்காவை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ராத்திரி நேரத்துல அவ இஷ்டத்துக்கு ஊர் சுத்துறவதானடி அவ. இங்க எனக்கு சாப்பாடு கொடுக்க யாருமே இல்லையா பாவிகளா? யாருமே இல்லையா? என்ன யாரும் பேசாம இருக்கீங்க? இருக்கீங்களா இல்லையா? ஓ, நான் இப்படியே பட்டினி கிடந்து சாப்பிட்டோம்னு நினைச்சதுனடி நீங்க இருந்து கிளம்பி போன. சாப்பாடு இன்னும் சாப்பிடலையா? யாரடி கொடுப்பாங்க? அம்மாவோ கூட பிறந்தவங்களோ அங்க இருக்கிற பொண்ணுங்களோ யாரும் உங்களுக்கு கொடுக்கலையா? உனக்கு இல்லாத பொறுப்பு அவங்களுக்கு மட்டும் எப்படி வரும்? காலையில இருந்து சாப்பிடல. கொண்டு வந்தப்போ தட்டி விட்டுட்டீங்களே. மத்தியானமும் பட்டினி கிடந்த. ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்கல. ஏதாவது சாப்பிடறதுக்கு எடுத்து வச்சுட்டு போறதுக்கு உனக்கு என்னடி பிரச்சனை? இங்க வச்சா நாயோ புனியோ தட்டி விட்டுட்டா என்ன பண்றதுன்னு தான் நான் கிச்சன்ல வச்சுட்டு போனேன். யாராவது வந்து உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்கன்னு தான் நினைச்சேன். இப்படி கொடூரமா பழி வாங்கறதுக்கு நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணீங்க? உன்னை நான் கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. நான் இங்க இருந்து போயிட்டா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடுமா? சும்மா போனா பத்தாது, செத்து மண்ணுக்குள்ள போகணும். அப்பதான் எல்லா பிரச்சனையும் முடியும். இப்படி சொல்றதெல்லாம் பசியோட இருக்கிற காரணத்தினாலதான். எனக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் வேணுகோபாலங்கிற மனுஷன் அதோட முடிஞ்சிருவான். நீ ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க? என் மேல நம்பிக்கை இல்லையா? சரியா 8:30 மணிக்கு நான் சைட்டுக்கு வந்துருவேன். சே, அப்படியா? அதுக்காக நான் சீக்கிரம் வரணுமா? அப்படிலாம் என்னால சீக்கிரம் வர முடியாதுப்பா. அட வந்துருவேன்ப்பா. கான்ட்ராக்டர் ரொம்ப நல்ல மனுஷன். இந்தாங்க, சாயங்காலம் சாப்பிட என்ன வேணும்? அட, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணுமா. ஐயோ, என்னாச்சுங்க? நானு இந்த கண்ணாடி டம்ளரை பார்த்த உடனே சரக்குன்னு நினைச்சிட்டேன். ஐயோ, வாயெல்லாம் புண்ணாயிருச்சு. சரக்கு அடிக்கிறத நீங்க இன்னும் மறக்கலன்னு எனக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு. நீங்களா மனுஷன் ஜென்மம் தானே அனிலாக்கா? அங்க படுத்து கிடக்கிறது ஒரு மனுஷன் தானே. இங்க இருந்து ஒண்ணு எடுத்து கொடுக்க வேண்டாம். சாப்பாட்டு குழம்பே நான் பண்ணி வச்சிருந்தேன்ல, அதையாவது நீங்க யாராவது எடுத்து கொடுத்துருக்கலாம்ல. அதுக்கு நீங்க வேலைக்காரங்களை வேலைக்கு வச்சுட்டா போயிருக்க? உன் புருஷன் தானே படுத்து கிடக்குறான். நீ வேணும்னா பாத்துக்கோ. உங்க சொந்த ரத்தத்துல பிறந்த பையன் தானே அவரு. அப்படி இருக்கும்போதே பார்க்காம இருக்கீங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மாவுக்கு இல்ல, பொண்டாட்டிக்கு தான் அந்த ஸ்தானம். அதுக்கு இப்படி அவர் படுத்துட்டு இருக்கும்போது நீங்க இப்படி எல்லாம் சொல்லவே கூடாது. இனிமே எனக்கு அந்த வாய்ப்பே இல்ல. நீயே அந்த பொறுப்பை முழுசா ஏத்துக்கோ. பாலா, வேலை அதிகமா இருந்ததால நான் மறந்தே போயிட்டேன். ஆஹா, அப்படின்னா வேணுவை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு என் பொண்டாட்டி தான் இருக்கா? அம்மா சொல்ற மாதிரி நீ வேலைக்கு எதுவும் போகாம அவனை பக்கத்திலே இருந்து பாத்துக்க போ. இல்லைன்னா அவனை கூப்பிட்டுக்கிட்டு நீ உன்னோட வீட்டுக்கு போ. எனக்கு தெரியும் நீங்க அந்த பொறுப்புல இருந்து அப்படியே விலகிட்டீங்கன்னு. அதுக்காக நீங்க இப்படியா பண்ணுவீங்க? அதை விட அவரை கொல்றதே நீங்க நல்லது. அதுக்கப்புறம் எங்க எல்லாரையும் குற்றவாளியாக்கி எங்களை ஜெயில தள்ளணும். இங்க பாரு, இப்ப நீங்க அங்க தங்கிட்டு இருக்கிறதே அம்மாவோட பெருந்தன்மையால தான். இப்படி இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் இல்லாம போயிடும். சொல்லிட்டேன். உன்னாலதான் அவன் இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கான். அதனால அவனை நீ மட்டும்தான் பாத்துக்கணும். எங்க கிட்ட இருந்து இனிமே நீ எந்த உதவியும் எதிர்பார்க்காத. நீ அவனை காப்பாற்றணும்னு நினைச்சா காப்பாத்து, கொல்லணும்னு நினைச்சா அதையும் நீயே பண்ணிடு. பாலா, இந்த வீட்ல இருந்து இனிமே நீ எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். எல்லாரும் உனக்கும் வேணுக்கும் எதிராதான் நிக்கிறாங்க. அனிலாக்கா, உன் மேல எனக்கு அனுதாபம் இருக்கு. ஆனா அதை சாக்கா வச்சு என் வீட்டுக்காரரையும் அத்தையும் பகச்சிக்க நான் விரும்பல.
பாலாக்காவோட கஷ்டம் எனக்கு புரியுது. எனக்கு சங்கடம் இருக்குன்னு யார் சொன்னதா? எல்லாரும் என்னை ஏளனமா பாக்குறீங்கல்ல. அம்மாவோட சந்தோஷத்துக்காகவும் கூட பிறந்தவங்களோட சந்தோஷத்துக்காகவும் இருக்கிற எல்லாத்தையும் செலவு பண்ண ஒரு ஆளை, அவர் ஒரு வேண்டாத ஒரு ஆளுன்னு எல்லாரும் தூக்கி அவரை வெளியில போட்டுட்டீங்கல்ல. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க பாலாக்கா. என்னால இங்க என்ன பண்ண முடியும்? உன்னால பண்ண முடிஞ்சத நீ இங்க சூப்பரா தானே பண்ணிக்கிட்டு இருக்க. நான் சாப்பாடு கொடுக்கலான்னு தான் போனேன். ஆனா அத்தை தான் சொன்னாங்க பாலா வந்து எடுத்து கொடுக்கட்டும்னு. ஒருவேளை பட்னி கிடந்தா யாரும் செத்து போயிட மாட்டாங்க. ஆனா முடியாம இருக்கிற ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்காம இருக்கிறத என்னால கேத்துக்கவே முடியாது. நான் பக்கத்துல போனா கூட அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் இங்க வந்த நாள்ல இருந்து எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குதுன்னு வேணுமாமா சொல்றாரு. உன்னுடைய நியாயத்துக்கான காரணத்தை நீ என்கிட்ட சொல்லிட்ட. படுத்த படுக்கையா இருக்கும் போதுதான் கூட எத்தனை பேர் நிக்கிறாங்கன்னு உனக்கு புரிய வரும். என் கூட மனசளவுல கூட யாருமே இல்லைங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. இனிமே உங்க யாரையும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். யாரோட உதவியும் எனக்கு வேண்டாம். பாலாக்காவோட இந்த வாழ்க்கை ஒரு ட்ரெய்லர் தான். இந்த வீட்டுக்கு வரவங்களுக்கு ஒரு பாட புஸ்தகமா இருக்கட்டும். என் ஆஷா செல்லம் சும்மா இருக்கும் போது அதை எடுத்து ஒளிச்சு வச்சிரு. இந்த மீடியேட்டர் ராகவன் ஒரு வேலையை ஒத்துக்கிட்டானா அதை நடத்திட்டு தான் அடுத்த வேலைக்கு போவான். சார் இல்ல, ஆபீஸ்ல இருந்து இப்பதான் வந்தாரு. ஓகே, சார் இருந்தா பரவாயில்லன்னு நான் லேட்டா வந்திருக்கேன். பாருங்க, நான் சொன்ன ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன். அங்க கேட்டுக்கிட்டே நிக்காம கொஞ்சம் உள்ள வரியா லாலி, வா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.